ஒரு பெண் கைம்பெண்ணாகி 3 பிள்ளைகளை வளர்த்தார். 1000த்திற்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதியுள்ளார் என சொன்னால் அவர் சாதாரண பெண்மணியா? ஒரு அரசு ஊழியர் 37 வருடங்களுக்கு சேவை செய்து ஓய்வுக்கு பிறகும் சமூகத்திற்காக ஓடினார். அவர் யார்? இது கதையல்ல. திண்டுக்கல் மண்ணில் பிறந்து சேவையையே வாழ்வாய் கொண்டிருக்கும் முனைவர், பாவலர், கவிஞர் என தன்னை உருமாற்றிக் கொண்ட சுசீலா மேரி அம்மா அவர்களின் உண்மைதான் இந்த வீடியோ தொகுப்பு. சுசீலா மேரி அம்மா அவர்களோட வாழ்க்கை ஒரு இலக்கிய புரட்சி. குடும்ப வாழ்க்கை எளிமையானது, ஆனால் இவருக்கு மிகவும் கடுமையானது. எவ்வளவு கடுமையாக வாழ்க்கை இருக்கட்டும், ஆனால் இவரது கனவு வானத்தை தொட்டவை என சொன்னால் நம்புவீர்களா? பள்ளிக்காலம், கலைப்பரிசுகள், அறிவுத்திறன் இவையெல்லாம் இவரை முன்னேற்றியவை. கணிதம், கணினி அறிவியல், மனிதவள மேம்பாடு என எந்த துறையையும் விட்டு வைக்கவில்லை. எல்லா துறையிலும் படித்து பட்டத்தை வாங்கினார். இது மட்டுமா? சேவைகளில் முனைவர் பட்டம். ஒரே வாழ்க்கையில் கணிதம், அறிவியல், கணினி என இவைகளையும் இணைத்த ஒரே மனிதர் சுசீலா மேரி அம்மா அவர்கள். 2000ஆம் ஆண்டு ஒரு விபத்து அம்மாவோட வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமா திருப்பி போட்டுச்சு. தன்னோட கணவரின் மரணம், 3 பிள்ளைகளை வளர்க்கும் கடமை, அது மட்டும் இல்லை, 3 குழந்தைகளில் ஒரு குழந்தை சிறப்புத்திறன் கொண்ட குழந்தை. இத்தனை போராட்டங்கள் தன் தலை மீது இடியிறங்கிய சூழலை காலம் தந்தாலும் மெய்சோராது பயணிக்க முடியும் என்று நமக்கெல்லாம் உதாரணமாய் நிற்பவர். எல்லாம் முடிந்தது, இனி எதுவும் இல்லை என எண்ணாமல் கனவுகளுக்கு புதிய சிறகுகளை பூட்டிக் கொண்டார். ஒரு பெண் துன்பத்தில் விழுந்தால் உலகத்தை மாற்ற முடியாது, ஆனால் அதே பெண் துன்பத்தால் எழுந்தால் அவர் சமூகத்தை உயர்த்துவார். எப்போதுமே நம்ம எதிர்ப்புறம் இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அது மட்டும் இல்ல, நம்ம பட்ட துன்பம் மற்றவங்க யாருக்கும் வந்துடக்கூடாது. அப்படி ஒருவேளை வந்துட்டாலும் அவங்க மீண்டு எழுந்து வரணும். கண்டு பயந்து நின்றக்கூடாதுன்னு தொடர்ச்சியான ஓட்டம். 1986 தந்தி அலுவலகத்தில் எழுத்தராக தன் பணியை தொடங்குகிறார். அரசு நடத்திய போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று இளநிலை தொடர்பு அதிகாரியாக பணியாற்றுகிறார். பிறகு BSNL நிறுவனத்தில் உதவி கோட்ட பொறியாளராக அது பணியை சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்து வருகிறார். தகவல் தொடர்பு துறையில மாநில சாதனையாளர் விருதை பெறுகிறார். இது மட்டும் இல்லை, இவரின் சேவையை அங்கீகரித்து சொர்ண விருது வழங்குகிறது அரசு. அடுத்தென்ன, அவ்வளவுதான், ஓய்ந்து விட்டாரா என கேட்கிறீர்களா? நிச்சயமாக இல்லை. மக்களுக்கான சேவை இவரின் கரங்களை இறுக்கப்பட்டு கொண்டது. இவர்களிடமிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் பல சேவைகளை பெற்றனர். பல தொண்டு நிறுவனங்களோடு இணைந்து தன்னோட சேவையை செஞ்சுட்டு வர்றாங்க. இவரை பாற்று பல பேர் நம்பிக்கையா எழுந்து வெளியே வராங்க. பாரதி கவிதை என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? பாரதியின் தமிழ் இவரையும் விட்டு வைக்கவில்லை. உள்ளத்தில் தீயாய் பற்றி எரிந்தது. இவரையும் கவிஞராக்கி காட்டியது. 3000 கவிதைகளுக்கு மேல் எழுதி குவித்தார். அவற்றில் முதன்மை பெற்ற நூல்களாய் சில: பறந்து போன பறவை, தடை அதை உடை, பெண்வழி, சமூக அநீதி, தமிழின் பெருமை, தந்தைகள் உலகம் என தனது கவிதைகளை பல கோணங்களில் வெளியிட்டார். பல்வேறு பாடுபொருள், பட்ட வழிகளின் தாக்கம் இவையெல்லாம் கண்கூடாய் கவிதையாகியது. இத்துடனே இவருக்கு ஓய்வென நினைக்கிறீர்களா? நிச்சயமாய் இல்லை. 1144 மணி நேரம் தொடர் கவியரங்கத்தில் பேசி அம்மா உலக சாதனை பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அரும்பெரும் செயல்! ஓரிரு நிமிடம் பேசச் சொன்னாலே திக்கல், திணறல், தடுமாற்றம் எல்லாம் நம்மை தடை போட்டு நிறுத்தும். ஆனால் 1144 மணி நேரம் தொடர் கவியரங்கம். தேநீர்கதைகள் தோழி உங்களை உளமாற பாராட்டுகிறதம்மா. இது உலக சாதனை என்பதை விட தமிழின் சக்தி என சொன்னால் மிகையாகாது. திண்டுக்கல்லில் இருந்தே உலகம் முழுக்க தமிழ் ஒலித்தது. ஒரு மொழி, ஒரு மனம், ஒரு பெண்ணின் திறமை உலக சாதனையை நிகழ்த்தி காட்டியது. இலக்கியத்துடனே இவர் நின்றுவிடவில்லை. சமூக சேவை என்பது இவரின் மூச்சு. செஞ்சிலுவை சங்கம், பேரிடர் மேலாண்மை, கொரோனா கால விழிப்புணர்வு, கொரோனா கால சேவை, பெண்கள் அச்சத்தை தவிர்க்க பெண்களுக்கான விழிப்புணர்வு, மாணவர்களுக்கு வாசிப்பு முகாம் என பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து தன்னோட சேவையை செய்து வராங்க. இலக்கியமும் சமூகமும் சுசீலா மேரி அம்மாவுக்கு இரு கண்களாய் கருதினார். இவ்வளவு செய்த ஒரு தமிழ் தொண்டனை தமிழ் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிடுமா? தன் தலைமீது கிரீடமாய் கொண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது, பாரதி கண்ட புதுமை பெண், கவி பேரரசி, சேவை தேனி,
இன்று பல பட்டங்களை சூட்டி அழகு பார்த்தது. பல்வேறு துறை உயரதிகாரிகளிடமிருந்து பல பரிசுகளை பெற்றுத்தந்தது. பாராட்டுக்களை குவித்து கொட்டியது. இவரது வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. ஆட்சியர், அமைச்சர், மேயர், MP என பல்வேறு அதிகாரிகளால் பாராட்டப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அவர் சொல்கிறார், விருது என்பது எனக்கு பெருமை அல்ல, ஒரு பொறுப்பு என சொல்கிறார். எவ்வளவு எளிமை! ஓடும் தண்ணீர் தான் செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்துவிட்டு போகும். அது பாலை நிலமாயிருந்தாலும் பயிர்களை விளைய வைத்து செல்லும். இதுபோலத்தான் நிற்காமல் தண்ணீராய் ஓடிக்கொண்டிருக்கும் இவரால் பல பேர் உதவியும் உற்சாகமும் ஊக்கமும் பெற்றவர்கள். இப்போது எனக்கு நினைவுக்கு வருவது வள்ளுவனின் வாய்மொழிதான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர். உங்களுக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்தால் அந்த துன்பத்துக்கே நீங்கள் துன்பத்தை கொடுங்கள், துன்பம் உங்களை விட்டு ஓடிவிடும். இதையும் பார்த்து பயந்துராதீங்க. நிச்சயமா ஒரு பிரச்சனை வருதுன்னா அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு உறுதியா நில்லுங்க. அது மட்டும் இல்லை, முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஏவுகணை நாயகன் அடிக்கடி இந்த திருக்குறளை நினைவுபடுத்துவார். என்ன காரணம் தெரியுமா? எத்தனையோ பேர் தனக்காக மட்டுமில்லை சமூகத்திற்காகவும் தன் துன்பங்களை மறந்து கடந்து தன்னுடைய தொடர்பயணத்தை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். துன்பம் நம்மை பூட்டி வைக்கும் சாவி அல்ல, கூட்டிற்குள் பூட்டி இருக்கும் நம்மை திறந்துவிடும் சாவி என நிரூபித்து காட்டி இன்னும் தனது சேவையை தொடர்ந்து உற்சாகமாய் சமூகத்திற்காக செய்து வரும் சுசீலா மேரி அம்மா, உங்களின் சேவை பல்லாண்டு காலம் தொடர வேண்டும். இறைசக்தியின் அருளால், கருணையால், தமிழ் அன்னையின் அன்பால் உங்களின் சமூக சேவையும் தமிழ் பணியும் தொடர்ந்திட வேண்டும் என்று தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப் இந்த பிரபஞ்ச சக்தியை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. இத்தகைய தமிழ் தொண்டனை உங்கள் முன் காட்சியப்படுத்தியது எதற்காக என்று தெரியுமா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க எந்த ஒரு நொடியும் சோர்வுற்றக்கூடாது. எல்லாமே முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட பயணிக்கணும். அது மட்டும் இல்லாம இன்னும் வெளியே வராத வெளிச்சங்களாய் பலர் காத்திருக்கிறார்கள். இவர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். தொடர்ந்து தேநீர் கதைகள் தோழிக்கு நீங்கள் தரும் உற்சாகமும் வரவேற்பும் போற்றுதலுக்குரியது. நீங்கள் சாதனையாளரா, இல்லை உங்களுக்கு தெரிந்தவர் சாதனையாளரா? சாதனையாளர் என்றால் சமூக சேவை என்றால் எதற்கு அறிமுகம் என்று தானே கேட்கிறீர்கள்? இல்லை இல்லை, நிச்சயமாய் இந்த அறிமுகம் பெருமைக்காக இல்லை. உங்களை போன்ற பலர் சமூக சேவையை நோக்கியும் உலக நன்மையை நோக்கியும் எங்கள் மீது தாங்கள் கொன்ற அன்பையும் வெளிப்படுத்த தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப் தன்னுடைய கதை களத்தை அமைத்து தருகிறது. உங்களை போன்ற இளம் தலைமுறை வெளியே வர, வெளிச்சம் பெற. இப்போதான் நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்கள் சாதனைகளை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் கரம் பிடித்து உலக வீதிக்கு அழைத்து செல்லவிருக்கிறது. உற்சாகமாய், உணர்வு பூர்வமாய், மன மகிழ்ச்சியுடனே முகம் செய்ய காத்திருக்கும் எங்களுக்கு நீங்கள் தருவதெல்லாம் ஒரே ஒரு உற்சாகம்தான். தோழியோடு தொடர்ந்து இணைந்திடுங்கள். வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் பல்வேறு சாதனையாளர்களோட விவரங்களையும் சாதனைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கோம். மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிச்சயமாய் நீங்கள் ஒரு துன்பத்தில் இருந்தால் எங்களின் ஒவ்வொரு பதிவும் உங்களை மீட்டெடுத்து வர பெரும் முயற்சி எடுத்திருக்கிறது. சில நிமிடங்கள் தானே உங்களுக்கு உதவிகரமாய் உபயோகமாய் இருக்கும். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.